காங்கிரஸ் ஒரு மௌன புரட்சி. எப்படி உத்தரப்பிரதேசத்தில் ஏமாத்தி ஆட்சியை கொண்டு வந்தோமோ அதே மாதிரி இதை மாதிரி சொல்லி இருக்கிற கூட்டணியை, பழைய கூட்டணியை, புது கூட்டணி எதுவும் கிடையாதுங்க. இன்னும் 5 வருடத்தில் நாங்கள் 2வது இடத்தை அடைந்து விடுவோம். அப்போதான் இலங்கை பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டுமா அல்லது காங்கிரஸ் ஆளுநர் முடிவு சொல்லி நான் காங்கிரஸ் பேரியக்கத்தில் சேர்ந்தோம். ராஜீவ்காந்தி உட்பட அனைவரும் எழுந்தோம். நாங்கள் 2 பேர் தான். அந்த எல்லா தலைவருடைய ரத்தமும் சதையும் எங்கள் பேரில் தான் இருந்துச்சு. அவங்களுக்கு அன்னைக்கு வெள்ளக்காரனுக்கு சேவை செய்து அவங்க படிச்சுட்டாங்க. எங்க மக்கள் படிக்கலையா? அதுதாங்க சொல்றாங்க. அவங்களையும் எல்லாத்தையும் சேர்த்து போட்டா திமுக திராவிட முன்னேற்ற அந்த தோற்றதுக்கு காரணமே அவங்க. சிவாஜி பேர்ல யாரு சார்? அந்த அம்மா பேர்ல வழக்கு போட்டீங்க சார். ஊர்ல இருக்கிற எல்லாம் எங்க சிதம்பரம் லஞ்சம் வாங்கினாரா? நாங்க வாங்கினாரா? ப்ரூவ் பண்ணீங்களா? ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில செயற்குழு உறுப்பினர் நெடுஞ்செழியன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்தும் குறிப்பாக 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தல் குறித்தும் விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜெம் டிவி நேயர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இப்போ வழக்கம் போல திமுக கொடுக்கின்ற தொகுதியில் வாங்கி கொண்டு பெருந்தன்மையோடு இருக்க போறீங்களா? இல்லை இந்த முறை ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும், 50 தொகுதிகளுக்கு மேல் வேண்டும், துணை முதலமைச்சர் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த தேர்தலை காங்கிரஸ் கட்சி எதிர்கொள்ள உள்ளதா? அதான் நீங்க கேட்குற கேள்விக்கு ஆணித்தரமான பதில், அரசியல் ரீதியான பதில் தான் என்னால் தர முடியுமே தவிர, நாங்கள் எதிர்பார்ப்பதும் அதுதான் தர முடியுமே தவிர, அந்த கூட்டணியில் எவ்வளோ ஒரு சீட்டு வேணும், கூட்டணி ஆட்சியில் பங்கு வேணுமா, துணை முதல்வர் வேண்டுமா என்பது எல்லாம் நிர்ணயிப்பது தமிழக காங்கிரஸ் தலைவர் மற்றும் தமிழக காங்கிரஸுடைய மூத்த தலைவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அகில இந்திய காங்கிரஸ் தலைமை தான் முடிவெடுக்கும். கூட்டணி மற்றும் அதிகாரத்தில் பங்கு எல்லா முடிவுகளும் எடுப்பது அவர்களிடத்தில் தான் உள்ளதே தவிர தமிழக காங்கிரஸுக்கு இல்லை. தமிழக காங்கிரஸ் எங்கள் தலைவர், அவர் காங்கிரஸ் கட்சியை எப்படி வளர்க்க வேண்டும், எவ்வளவு நாட்கள் 60 ஆண்டுகள் காங்கிரஸ் பேரியக்க தொண்டர்கள் காமராஜர் ஆட்சி வராதா என்று ஏங்கிக் கொண்டிருந்த நிலையில் எல்லா தலைவர்களும் ஐயா காமராஜருக்கு பிறகு ஐயா மூப்பனார், ஐயா வாழப்பாடி ராமமூர்த்தி மற்றும் எல்லா தலைவர்களும் அவருடைய பங்கை ஆற்றினார்கள் என்பதில் எந்த கருத்து மாறுபாடும் இல்லை. ஆனால் தற்போதைய தலைவர் திருமிகு செல்லு பிறந்தகை அவர்கள் இதற்கு என்ன சரியான தீர்வு இருந்தால் நமது இயக்கம் காமராஜர் ஆட்சி என்ற இலக்கை நோக்கி அடைய முடியும் என்ற தீர்விற்காக பல நாட்கள் யோசித்து ஆலோசித்து தமிழக காங்கிரஸை வலுப்பெறச் செய்தால் ஒழிய நாம் நினைக்கின்ற அந்த பொற்கால காமராஜர் ஆட்சி என்பது எந்த காங்கிரஸுக்கு மட்டுமே உரித்தானது இல்லை, ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளுக்கும் பொதுவான ஒரு முதலமைச்சர், பொதுவான ஒரு தலைவராக தான் அவர். அதுதான் காமராஜர் பேசிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் ஆட்சியில் அது காமராஜர் ஆட்சி. காமராஜர் ஆட்சி என்பது ஒரு ஆட்சி முறைக்கு இலக்கணம் தந்த மகா தலைவர், ஏழைகளின் ஏந்தல் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். அவர் படிக்கலன்னா தவிர மக்களுடைய பூகோளத்தை ரொம்ப அருமையாக படித்த ஒரு மாபெரும் மனிதர். அவர் ஆட்சி வரணும்னு சொன்னால் அதற்கு என்ன தீர்வு? வெறுமனே பொதுக்கூட்ட மேடைகளிலும் காங்கிரஸ் செயற்குழு கூட்டங்களிலும் பொதுக்கூட்டங்களிலும் காமராஜர் ஆட்சி வேண்டும் என்பது தான் தீர்வு அல்ல. அந்த தீர்வை நோக்கி தலைவர் செல்வ பிறந்தி அவர்கள் ஆலோசனை செய்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய அறிவுரை பெற்று அவர் ஒரு மிகச்சிறந்த திட்டத்தை 60 ஆண்டு காலத்துக்கு கழித்து கொண்டு வந்தார். அதுதான் காமராஜர் ஆட்சி காலத்திலிருந்தே கிராம நகர சீரமைப்பு கமிட்டி.
அந்த கமிட்டிக்கு யாரை போட்டால் அதற்குண்டான பலன், உண்மையான பலன் கிடைக்கும் என்பதில் காமராஜர் கைப்பிடித்து வளர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் தனித்து நிற்கும் போதும் 6 தொகுதி 26 தொகுதிகளை 6 தொகுதிகளை ஜெயித்து 3 தொகுதிகளே 500 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்த, அப்பொழுது மாவட்ட தலைவராக சட்டமன்ற உறுப்பினர் தமிழகத்திலே அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற மாவட்ட தலைவராக இருந்த இளைஞர் திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்களை இந்த குழுவினுடைய இந்த நகர காங்கிரஸ் கமிட்டி மறுசீரமைப்பு குழு தலைவராக நியமித்து அவர்களுக்கு கீழே 13 கோட்ட அமைப்பாளர்கள், அதாவது 3 பாராளுமன்றத்துக்கு ஒரு அமைப்பாளர், அதற்கு பிறகு ஒவ்வொரு பாராளுமன்றத்துக்கும் ஒரு அமைப்பாளர், ஒவ்வொரு சட்டமன்றத்துக்கும் 2 அமைப்பாளர்கள் ஆக பிரித்து சற்றேறக்குறைய 1000 காங்கிரஸ் தொண்டர்கள் என்றுதான் கூற வேண்டும், எல்லாம் தலைவர்கள் அவர்கள். அவங்க என்னென்னா, காமராஜர் ஆட்சி அமைய வேண்டும் என்ற அந்த மாபெரும் திட்டத்தின் கீழ் தங்களையே ஒரு மெழுகுவர்த்திகளாக அவர்கள் தமிழக காங்கிரஸ் எந்த இலக்கை அடைய வேண்டுமோ அந்த இலக்கை நோக்கி அவர்களுடைய சோர்வற்ற உழைப்பின் காரணமாக இன்று சற்றேறக்குரிய 80%, 78லிருந்து 80% கிராம நகர சீரமைப்புகள் முடிந்துவிட்டது. இதில் சற்றேறக்குரிய ஒரு 60%, 100% முடிஞ்சிருச்சு. மீதியில் இருக்கிறது 70%. ஆக ஆவரேஜ் தான் நான் 80% சொன்னேன். இந்த 20% கூட சில மாவட்டங்கள் 12 மாவட்ட தலைவர்கள் இல்லை. அந்த இடத்துல தான் அங்கே வேலை நடக்கல தவிர மற்றது நடந்து காங்கிரஸ் ஒரு மௌன புரட்சி, எந்த அரசியல் கட்சிகளுமே செய்யாத ஒரு மாபெரும் மௌன புரட்சியை சத்தமில்லாமல் தலைவர் செல்வப்பிரந்தை அவர்களும் தலைவர் பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்களும் செய்து விட்டார்கள். எல்லா தலைவர்களும் இதில் முன்னாள் தலைவர்கள்லாம் கிராம கமிட்டிக்கு போயிட்டு முன்னாள் தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் அந்த கிராம கமிட்டிக்கு போயிட்டு அங்கேயே உட்காந்து அந்த கிராம கமிட்டி அமைச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இது இருந்ததுனால சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் நாங்கள் அடித்து சொல்வோம், இந்த முறை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிற இந்த கட்டமைப்பு காங்கிரஸ் கட்டமைப்பு எந்த திராவிட கட்சிகளுக்கும் இல்லை என்பதுதான் உண்மை. நாங்கள் QR கோடோடு கொடுத்துருக்கோம். அந்த அட்டையை காமிச்சிங்கனாலுமே, அந்த கோடை காமிச்சிங்கனாலுமே, இவர் பேர் நெடுஞ்செழியன், இவர் ஆதம்பாக்கத்தில் இருக்கார், இவருடைய தொலைபேசி எண் என்ன, இவருடைய கடந்த காலம் எப்படின்னா, இவருடைய ஆதார் கார்டு என்ன, எல்லா ஓட்டர்ஸ் ஐடி, என்னுடைய எல்லா விவரங்களும், நான் டெல்லிக்கு போனால் கூட அந்த QR கோடை நான் ஒரு காங்கிரஸ்காரன்னு சொன்னால் அந்த அடையாள அட்டையை வச்சு இந்த இடத்துலேருந்து வந்திருக்காரு, இப்படிப்பட்டவர், இவர் இப்படிப்பட்டவர்ன்றது எல்லா விவரங்களும் அடங்கிய ஒரு QR கோட் லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய பொருட்சூழலில் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஆகையால் காங்கிரஸ் நிச்சயமாக இந்த கிராம நகர சீரமைப்பு குழுவை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நான் அடித்து சொல்வேன், நீங்கள் ஜெம் டிவி நேயர்களுக்கும் சொல்வேன், இதை நீங்கள் குறித்து கொள்ளலாம், ஞாபகப்படுத்த, இன்னும் 5 வருடத்தில் நாங்கள் 2வது இடத்தை அடைந்து விடுவோம். இந்த நகர சீரமைப்பு குழுவில் இருக்கிற காங்கிரஸ் இயக்க தோழர்களுக்கு அவர்களை சரியான பாதையில் நாம் அழைத்து சென்றால் அவர்களுக்குரிய காங்கிரஸ் கொள்கைகளை மக்களிடத்தை எடுத்து செல்ல வேண்டிய எல்லாவற்றையும் அவர்களிடத்திலே நாம் சரியாக பகிர்ந்து கொண்டால் அவர்கள் நிச்சயமாக இலக்கை அடைந்து விடுவோம். 5 வருஷத்துல காங்கிரஸ் 2வது இடத்தில் வரும் சொல்லி நிச்சயமா வர எத்தனை ஆண்டுகள்? அதான் இது இட் இஸ் a லாங் ப்ராசஸ். 60 வருஷம் நாங்கள் சும்மா சொல்லிடலாம், ஏதோ உங்கள் டிவியில் உட்காந்துட்டு இல்லை நாங்கள் மிக வலிமையாகிடுவோம் என்றால், இங்கே நாங்கள் ஆட்சியில் சற்றேறக்குறைய 52 வருடங்கள் ஆட்சியில் 60வது வருஷம் வரப்போகுது, ஆட்சியில் இல்லை. அந்த காலத்தில் காமராஜர் இருந்த போதெல்லாம் நாங்கள் எங்கள் காங்கிரஸ் கட்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் MP MLAவெல்லாம் என்ன இருப்பாங்கன்னா 100 ஏக்கர் 500 ஏக்கர் நிலவந்தர்கள் தொழிலதிர்கள் எல்லாமே கட்சியில் இருந்து கட்சிக்காக செலவு பண்ணாங்க. அவங்கெல்லாம் இன்றைக்கி நேர்மையான காமராஜர் வழியில் ஆட்சி, காமராஜர்னுடைய நேர்மையான அரசியலை கடைபிடித்ததால் அவர்கள்லாம் இன்றைக்கி எப்படி சொல்லணும்னு சொன்னால், அன்றைக்கு அவர்கள் அம்பாசடர் காரில் சென்றார்கள். அப்பொழுது திராவிட இயக்கங்கள் இருந்தவர்கள் சைக்கிளில் சென்றாங்க. இன்றைக்கி சைக்கிளில் செல்கிறவங்க
லேட்டஸ்ட் பென்ஸ் காரில் போகிறாங்க. அன்னைக்கு அம்பாசிடர் காரில் போன காங்கிரஸ்காரன் நேர்மையின் காரணமாக, அவனுடைய மக்கள் துண்டின் காரணமாக அவன் சம்பாரிச்சு சொத்தெல்லாம் இழந்து அவன் இன்றைக்கி சைக்கிளில் டூ வீலர், இன்றைக்கி சைக்கிள் இல்லை, டூ வீலரில் போகிற நிலைமையில் இருக்குது. இதற்காக இந்த இயக்கத்தை எப்படி, ஏன்னா இப்போ கூட அர்ப்பணிப்பால் தான் காங்கிரஸில் இருக்காங்களே தவிர பணத்திற்காகவோ பகற்றிற்காகவோ அதிகாரத்துக்காக இல்லை. நாட்டை காக்க வேண்டும், இந்த நாடு முக்கியம், நாடு இருந்தால்தான் நான் இருக்க முடியும் என்ற ஒரே சிந்தனையின் காரணமாக அவர்கள் தங்களுடைய எல்லா உழைப்பையும் இந்த காங்கிரஸ் பேரியக்கத்திற்காக, சுயநலத்துக்காக இல்லை, இந்த நாட்டை காக்கணும், தமிழ்நாட்டில் இருக்கணும், தமிழ்நாட்டை காக்கணும். தமிழ்நாடு போல் எல்லா மாநிலமும் இருக்குது இந்தியாவில். அந்தந்த மாநிலத்தில் இருக்க காங்கிரஸ்காரர்களும் இந்த கொள்கையின் அடிப்படையில் தான் இருக்காங்களே தவிர, ஏன்னா எதுவுமே இல்லாமல். நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக காங்கிரஸில் இருக்கீங்க? நான் உங்களுக்கு சொன்னால் என் பேர் நெடுஞ்செழியன். நான் ஒரு திராவிட இயக்கத்தில் எங்கள் மாமா ரொம்ப இதுவாக இருந்தாங்க. தரலாமல் சொல்லிட்டு மறைந்த நாவலர் நெடுஞ்செழியனுடைய மிக நெருங்கிய நண்பர். அதனால தான் என் பேர் எனக்கு வச்சுங்க. அவர் உயிரோட இல்லை, எங்கள் மாமா அமெரிக்காவில் இருக்கார், உயிரோட இல்லை. அவர் மூலியமாக நான் இளமையில் அப்போது, அதாவது கல்லூரி படிப்பு வரையில், முதலாண்டு வரையில் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவர் திமுகவில் இருந்தவன். இங்கே இருந்த எல்லாரோடவும் வேலை செய்தேன். எம் முரசொலிமாறன் கூட வேலை செய்தேன். அப்புறம் அன்னை இந்திரா காந்தி பார்லிமெண்ட்டத்தில் இலங்கை பிரச்சனை, அது ஒரு இனப்பிரச்சனை, அதை இந்தியா பார்த்து கொண்டு சும்மா இருக்காது அதுன்னு சொல்லிட்டு எல்லா இலங்கை தமிழர்களுக்கு முக்கியமானவங்க, எல்லா ஆர்கனைசேஷன் டெலோவாக இருக்கட்டும், அவங்களுக்கு தான் இராணுவ பயிற்சி முதுமலை ஃபாரஸ்ட்லாம் கொடுத்தாங்க. அதை பார்த்துட்டு நாங்களாம் இலங்கை பிரச்சனை ரொம்ப கொழுந்து விட்டு எரிஞ்சவங்க. அப்போ தலைவர் கலைஞர் இருக்கும்போது அப்போ தான் இலங்கை பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டுமா அல்லது காங்கிரஸால் தான் முடியும்னு சொல்லிட்டு நான் காங்கிரஸ் பேரியக்கத்தில் சேர்ந்தேன். 1983 காங்கிரஸ் பேரியக்கத்தில் சேர்ந்தேன். இன்றைக்கி சற்றேறக்குரிய 43 வருடங்கள் இந்த காங்கிரஸ் பேரியக்கத்திற்காக உழைச்சிட்ருக்கோம். நான் 91 வரையில் தலைவர் ராஜீவ் காந்தியினுடைய 89 வழக்கறிஞர் சுப்பிரமணியம் தேனாம்பேட்டையில் அடித்து கொல்லப்பட்டது அந்த வண்டியில் எடுத்துகிட்டு போயிட்டு நான் தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அந்த போஸ்டர் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக போட்டு அந்த தொகுதியில் ஒரே ஒரு தொகுதியில் தான் நாங்கள் தோற்றோம். மற்ற 39 தொகுதி இன்க்ளூடிங் பாண்டிச்சேரியிலையும் ஜெயித்தோம். அது கூட தோற்ற தொகுதி 1500 தொகுதி தான். அந்த போஸ்டர் போட்டு தான் மத்திய சென்னையில் தான் நடந்தது. ஸோ அதில் ஜெயித்தோம், ஜெயித்தோம். அதில் ராஜீவ் காந்தி எப்போ சென்னைக்கு வரும்போதெல்லாம், சென்னையில் இருக்கும்போது நான் தான் கூட இருப்பேன். அந்த துயர சம்பவம் நடக்கும்போதும் நான் தான் கூட இருந்தேன். நானும் இன்றைக்கி இருக்கிற ஜோதி அவர்களும் 2 பேர் தான் அந்த இடத்துல உயிரோடு பொழைச்சோம். மற்ற எல்லாம் எங்கள் சுற்றி இருந்தவங்க எல்லாரும், அதாவது அன்பு தலைவர் ராஜீவ்காந்தி உட்பட அனைவரும் எழுந்தோம். நாங்கள் 2 பேர் தான் அந்த எல்லா தலைவருடைய ரத்தமும் சதையும் எங்கள் பேரில் தான் இருந்துச்சு. உயிரோடு இருந்தவங்க இன்றைக்கி ஜோதி உயிரோடு தான் இருக்கார். அப்போ ஒரு உறுதிமொழி எடுத்து இந்த காங்கிரஸ் கட்சிக்காக வாழ்நாள் முழுவதும் சேவை செய்வது, எம்பி எம்எல்ஏ ஆவது இல்லை. ஏன்னா ராஜீவ்காந்தி அவ்வளோ பாசமாக இருந்தார் என் பேரில், எனக்கு சரின்னு தான் கூப்பிடுவாங்க. அன்றைக்கி இரவு எடுத்த முடிவு தான். நான் என் கையில் வாட்ச் கட்டுறது கிடையாது, தங்கம் போடுறது கிடையாது, எதுவுமே கிடையாது. இதெல்லாம் ரொம்ப விரும்பி போட்டவன் நானும். அன்றையிலிருந்து இன்று வரை சற்றேறக்குறைய 43 வருடங்களாக காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு பணியாற்றிருக்கோம். நான் எல்லாமே இருந்திருக்கேன். அதாவது உழைப்பு அனுபவம் உங்களுக்கு இருக்கின்றது. நீங்க இப்ப உள்ள காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வ பெருந்தகையிடம், அதாவது தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சி அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு செல்வது என்ற யோசனையை சொல்லலாம், அவர் மேலிடத்துக்கு சொல்லலாம். அப்படி சொன்னி அதாவது நீங்க தொடர்ந்து திமுகவுக்கே பெருந்தன்மையோடு ஆதரவு அளித்து அவங்க ஆட்சி அமைவதற்கு காங்கிரஸ் கட்சி உயரம் எனக்கு தெரியும். நான் செல்வ பெருந்தை அவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு உள்ள அவ்வளவு தூரம், ஏன்னா அவரே செல்வ பெருந்தை என்பது இடையில் தான் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தவர். நீங்கள் 43 வருஷமா காங்கிரஸ் கட்சியில இருக்கிறீங்க. காங்கிரஸ் கட்சியுடைய சித்தாந்தம் என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும், வரலாறு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க சொல்றது உண்மை சார். அப்படின்னு சொன்னா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கவங்க எல்லாம் காங்கிரஸ்காரர்களுடைய மகன்கள் தான். அவங்க தனிப்பட்ட ஒரு ஆளி கிடையாது, இங்க இருந்து போனவங்க தான். இவர் செல்வ பெருந்தகை நீங்கள் எவ்வளோ நாள் காங்கிரஸ் கட்சியில் இருந்தீங்கன்றது பிரச்சனை. 43 வருஷம் நான் இருக்கேன்னு சொன்னால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவர் காங்கிரஸ்காரனாக தன்னை அர்ப்பணித்து கொண்ட பிறகு அவருடைய அர்ப்பணிப்பு எப்படி இருக்கு,
அவர் இந்த இயக்கத்திற்காக என்ன பண்றார்? நான் அதான் சொன்னேன். சரி, 43 ஆண்டு கால உங்க அனுபவத்துல எத்தனையோ பேர் காங்கிரஸ் கட்சி தலைவராக வந்திருப்பாங்க. ஆமா. சோ அந்த வரிசையில செல்ல பெருந்தகையுடைய நிர்வாகத்தை, கட்சியுடைய வளர்ச்சியை எப்படி பாக்குறீங்க? நான் சொல்றேன் கேட்டுங்க. ம். நான் வந்து வாழப்பாடியாரால் அடையாளம் காட்டப்பட்டவன். தலைவர் வாழப்பாடியாரின் கண் இமை போல் செயல்பட்டவர். அவர் வந்து அவர் இருக்கிறதுலேருந்து மூப்பனார் ஐயாவெல்லாம் நாங்கள் எதிர்த்தோங்க. எங்கள் இதில் இருக்கும்போது அப்படிலாம் இருக்கும்போது எல்லா தலைவர்களும் நான் தான் சொன்னேன். ஐயா மூப்பனார், வாழப்பாடியார், எங்கள் தலைவர் வாழப்பாடியார், அதுக்கப்புறம் திண்டிவனம் ராமமூர்த்தி, அதுக்கப்புறம் சோ பாலகிருஷ்ணன், மறைந்த தலைவர் EVKS இளங்கோவன், அதுக்கப்புறம் தங்கபாலு தலைவர் இன்னைக்கு இருக்கிறது திருநாவுக்கரசு, எல்லா தலைவர்களும் அவர்களுடைய பங்கை காங்கிரஸ் வளர்ச்சிக்காக சுயநலம் இல்லாமல் செய்தாங்க. அதில் எந்த விதமான கிருஷ்ணசாமி யாருமே எந்த தலைவரையும் குறை சொல்கிறதுக்கோ நிறை சொல்ற இது கிடையாது. ஆனால் மாற்றி யோசின்னு சொல்லுவோம் எப்பவுமே. அதான் மாற்றி யோசினா அந்த மாற்றி யோசித்த ஒரே ஒரு தலைவர். நான் செல்வ பிறந்த ஏழை நான் வந்து அவர்கிட்ட வந்து MLA பதவி கேட்கும் போது MP பதவி கேட்கல. அதாவது எல்லா தலைவர்களும் அவர்களுக்கு உண்டான வாழப்படையார் இருந்தபோது இந்த அபிரிதமான வளர்ச்சி வந்து பெரிய வளர்ச்சி வந்தோம். ஐயா மூப்பனார் இருக்கும்போது அவங்க தனிப்பட்ட கட்சி ஆரம்பிக்கும் போது பெரிய வளர்ச்சி இருந்தது. எல்லா தலைவர்களுமே காங்கிரஸ் இயக்கம் இருந்தால்தான் நாடு இருக்குன்ற காரணத்தை நோக்கி தான் சென்றாங்க. ஆனால் எந்த காமராஜர் ஆட்சி நம்ம வேணும்னு நினைக்கிறோமோ அதுக்குண்டான சரியான வைத்தியத்தை கொடுத்தது செல்வ பிறந்தகை தவிர வேற யாரும். நான் அது ஆணித்தரமா சொல்றேன். சரி, ஓகே, அதுக்கு நான் ஒத்துக்கிறேன் சார். இப்போ வந்து 2026ல எல்லா கட்சிகளுமே வந்து தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை கோரிக்கையை முன்னிறுத்தி தான் தேர்தல் சந்திக்கிறாங்க. அங்க பார்த்தோன்னா அதிமுகவில் வந்து பாஜக கூட்டணி ஆட்சியை வலியுறுத்துகிறது. இங்க வந்து திமுக கூட்டணியில விசிக கூட்டணி ஆட்சியை வலியுறுத்துகிறது. காங்கிரஸ் கட்சி தயவு இல்லாம திமுகவால தமிழ்நாட்டில் ஆட்சி கைப்பற்ற முடியாது. ஓகேவா? திமுகவோட வளர்ச்சிக்கு காங்கிரஸ் கட்சி தான் உறுதுணையாக இருந்து வருகிறது 21 ஆண்டுகளாக. ஸோ வந்து இதுக்கு என்ன பலன்? 2026ல் நீங்கள் வந்து ஒன்று 50 தொகுதிக்கு மேலே கேட்கணும், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்கணும், துணை முதலமைச்சர் பதவி கேட்கணும். நீங்கள் 50 தொகுதியில் மேலே வாங்கினீங்கனாக்கா நீங்கள் வந்து ஒரு 40 தொகுதியில் வெற்றி பெற்றால் எதிர்கட்சியாக 2026லே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அப்புறம் அடுத்த கட்டமாக நீங்கள் வந்து காமராஜருடைய ஆட்சியை நீங்கள் வந்து கொண்டு வரலாம். காங்கிரஸ் கட்சி தலைமையில கூட கூட்டணி அமைத்து, ஏன்னா தாவேக விஜய் வந்து காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி அமைக்க விருப்பம் தெரிவித்துள்ளார். இந்த மாதிரி நிறைய கட்சி காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைக்க இடதுசாரி கட்சிகள் கூட வரும். அப்போ உங்களுக்கு ஏன் இந்த தைரியம் இல்லை அது என்ற கேள்வி. நான் ஒன்று சொல்லிடுறேன் கேட்டுங்க. நான் முதல்லயே சொன்னேன், காங்கிரஸ் இயக்கத்தில் பொறுத்த வரையிலும் நீங்கள் கேட்குறதெல்லாம் எனக்கு இந்த காமராஜர் ஆட்சி வரக்கூடாதுன்னு ஆசை இல்லை. எனக்கு உங்களை விட எல்லாருக்கும் எங்களுக்கு மக்கள் காமராஜர் ஆட்சி வரணும்னு தான் எங்களுக்கு ஆசை. அந்த ஆசையில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் அவங்களாம் நீங்கள் சொன்னதெல்லாம் மாநில கட்சிகள், இல்லை மாநில கட்சிகள், அந்த மாநில கட்சிகளுக்கு முடிவு எடுக்கக்கூடிய அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. எங்களது தேசிய கட்சி, தேசிய கட்சியில் அது எந்த கட்சியாக இருந்தாலும், அது கம்யூனிஸ்ட் எந்த கட்சியாக இருந்தாலும், இங்கே இருக்கிற நாங்கள் எங்களுடைய ஆசைகள் அபிலாஷைகளை எங்களுக்கு தொண்டர்கள் விரும்புகிற காமராஜர் ஆட்சி வேணும், கூட்டணி ஆட்சி வேணுன்றது நாங்கள் கேட்போம். அது வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் இன்றைக்கு பாஜக என்ற விஷக்கிருமி இந்த தேர்தல் 2026 தேர்தல் போன தேர்தல் மாதிரி இல்லை. அவங்க வந்து பாஜக என்ற விஷக்கிருமி என்னவோ புதுசாக இவங்க தான் வந்து கூட்டணி, அதிமுக ஏற்கனவே இருந்த கூட்டணிகள் தான் அது. இந்த பத்திரிகையை உங்களுடைய மீடியாக்கள் எல்லாம் வந்து என்ன நினைக்கிறாங்க, நம்ம புதுசாக ஒரு அதிமுகவோட பாஜக கூட்டணி சேர்ந்துருச்சு அவங்க முடிச்சிருவாங்க. அது இல்லை. பாஜக 2019 தேர்தலில் இருந்து RSSம் பாஜகவும் அவர்கள் வந்து வெற்றி பெறது எப்படி வெற்றி பெற்றாங்கன்னா, அவங்க ஜனநாயகத்துக்கு புறம்பாக, ஜனநாயகத்துக்கு விரோதமாக அவர்கள் வந்து தேர்தல் கமிஷனையும் EVM வச்சு தான் ஜெயிச்சுட்டு இருக்காங்க. அது வந்து தலைவர் ராகுல் காந்தி இன்னும் ஒரு 2-3 நாளில் அது எல்லா நாட்டு மக்களுக்கும் தெரியுற மாதிரி பேர் பீகாரில் நடக்கிற மாதிரி தான். EVM திட்டத்தை கொண்டு வந்ததே காங்கிரஸ். ஏங்க நான் என்ன சொல்றேன், ரூபா நோட்டு கொண்டு வந்தது காங்கிரஸ் தாங்க. காந்தி தலைப்பட்டி அது யார் கையில் இருக்கிறது தாங்க முக்கியம். கொள்ளக்காரங்கிட்ட இருந்தால் எப்படி இருக்கும், திருடங்கிட்ட இருந்தால் எப்படி இருக்கும், அப்படின்னு தான் பாஜக கட்சி. அது 100 ரூபா நோட்டை இப்போ கீழ்ச்சி போட்ட முடியுமா? 100 ரூபா நோட்டு நாங்கள் தான் கொண்டு வந்தோம். அதாவது வெள்ளைக்காரங்கிட்டது டாலர்லேருந்து முடிச்சு யூரோலாம் போய் 100 ரூபா நோட்டு நாம் தான் அச்சு அடித்தோம், நாங்கள் தான் வச்சுருக்கோம். இப்போ எல்லா பொதுமக்களும் பயன்படுத்துகிறாங்க. அந்த அது 100 ரூபா நோட்டு யாருக்களை இருக்குன்னு தானே முக்கியம். கொள்ளைக்காரங்கிட்ட இருந்தால் அது எப்படி, அது கொள்ளையடிச்ச பணம் தானே சொல்லுவீங்க.
அதே மாதிரி கத்தி எல்லாருக்கிட்டும் ஈவன் கசாப் கடையில் கூட கத்தி இருக்குதுங்க. ஆடு வெட்டி நம்மளுக்கு சாப்பிட்றது கொடுக்குறாங்க. கத்தி யாருக்கிட்ட இருந்தாலும் நம்ம காய்கறி வீட்டில் கூட காய்கறி நறுக்கிறோம், கத்தி இருக்குது. அதே கொலைக்காரங்கிட்ட கிட்ட கொலை பண்ணுவான்ல, அந்த கத்தியை வச்சு கொலை பண்ணுறான். எங்கள் வீட்டு பெண்கள் காய்கறியை வெட்டுறதுக்கு வந்து கத்தியை பயன்படுத்துகிறாங்க. அதே கத்தி வந்து வேற எதுக்கு கொலைக்காரங்கிட்ட போச்சுன்னா என்ன ஆகும்? அப்படிதான் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம் என்னன்னா, எப்படியாவது இது ஒரு இந்து தேசம் ஆக்கணும், அதாவது மக்களை வந்து பிளவுபடுத்தினா தான் முடியும். இல்லாத ஒரு எதிரியை சித்தரித்து அவங்க பண்ணுறாங்க. இஸ்லாமியர்கள் வேறு உண்மையை சொல்ல போனால் ஆர்எஸ்எஸ் வந்து வெள்ளைக்காரனுக்கு காட்டி கொடுத்த இயக்கம், இந்தியாவை காட்டி கொடுத்து. அன்னைக்கு வந்து சற்றேறக்குறைய 70,000 முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் தங்க இன்னுயிரை கொடுத்து சுதந்திரத்துக்காக போராடினவங்க இஸ்லாமியர்கள். கிறிஸ்துவர்கள் இருக்காங்க, சீக் இருக்கிறாங்க, ஜெயின் எல்லாமே இருக்காங்க. இவங்கெல்லாம் பிரித்து அவங்க பண்ணுறாங்க. அந்த அந்த பாஜக, அதாவது இன்றைக்கு இருக்கிற ஹோம் மினிஸ்டராக இருக்கட்டும், உள்துறை அமைச்சராக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும், அவங்க இருக்கிற லொட்டு லோசுக்கு தலைவர்கள்லாம் இருக்கட்டும், 20,000 புஸ்தகம் படித்த தலைவராக இருக்கட்டும், ஏன்னா இவங்களெல்லாம் என்ன சொன்னால் நாங்கள் ஆட்சியை கொண்டு வந்து விடுவோம், திமுகவை அகற்றுவது. திமுகவை அகற்றுவது இல்லைங்க, அவங்களுடைய ஒரே ஒரு நோக்கம் தமிழகத்தில் எப்படியாவது எப்படி வந்து உத்தரப்பிரதேசத்தில் ஏமாற்றி ஆட்சியை கொண்டு வந்தோமோ அதே மாதிரி இதை மாதிரி சொல்லி இருக்கிற கூட்டணியை, பழைய கூட்டணியை, புது கூட்டணி எதுவும் கிடையாதுங்க. என்னமோ பிஜேபியோட அதிமுக புதுசாக சேர்ந்த மாதிரி எங்கே 4 எம்எல்ஏ இருக்கான்னு சொன்னால் வானதி சீனிவாசன் கூட ஏடிஎம்கே கூட்டணியில் தான் வந்தாங்க, புதுசாக வரல. என்னமோ புதுசாக ஏற்கனவே கூட்டணி எடுத்து அவங்க கூட்டணியில் புதுசாக யாரும் சேர்ந்துருக்காங்களா? இல்லை. இன்னொரு விஷயம், மத்தியில தான் பாஜக காங்கிரஸ் கட்சி தோற்கடித்தது. தமிழ்நாட்டுல வந்து காங்கிரஸ் கட்சி தோற்கடித்தது திமுக, மாநகராட்சி தோற்கடித்தது திமுக, சட்டமன்றம் தோற்கடித்தது திமுக. ஆனா உங்களால வந்து திமுகவை தோற்கடிக்க முடியல. நாங்க என்ன சொல்ல வரோம்னு சொன்னாங்க, அதாவது ஒவ்வொரு இயக்கத்திற்கும் இந்த திராவிட இங்க திமுக தோணுறதுக்கு காரணமே யாரு தெரியுங்களா? ஆர்எஸ்எஸ் தாங்க. ராஜாஜி காங்கிரஸ்காரர் தாங்க இருந்தாரு. அவர் பூணூலை பிடிச்சிட்டு என்ன சொன்னாரு? காமராஜரை தோற்கடிக்கணும்னாரு. இன்னைக்கு தென் மாவட்டங்களில் இருக்கவங்க எல்லாரையும் நான் கேள்வி கேட்குறேன். என்னன்னா பாஜக வந்து அங்கே தான் வந்து கன்னியாகுமரியெல்லாம் இருக்கேன், நான் அவங்கள கேள்வி கேட்குறேன். அவர் யாரை தோற்கடிக்கிறதுக்கு ராஜாஜி சொன்னார் பூணூலை பிடிச்சிக்கிட்டு? காமராஜர் என்ற மா மனிதனை, இன்னைக்கு காமராஜர் சொன்ன அந்த மாமனிதனை தோற்கடிக்கணும்னு தானே சொன்னாரு. அவருடைய பின்புலம் அவர் எல்லாம் எங்கள் காங்கிரஸ் கட்சியில் நாங்கள் அவரை பாராட்டுவோம், அவர் அறிவாளி எல்லாம் ரைட்டு. அவங்களுக்கு வந்து அன்னைக்கு வந்து வெள்ளைக்காரனுக்கு சேவை செய்து அவங்க படிச்சுட்டாங்க. எங்கள் மக்கள் படிக்கலையா? அந்த படிப்பு கண்டுபிடிச்ச கண் திறந்து விட்டு காமராஜர். அந்த காமராஜர் கல்வி கண் தந்த காமராஜரை தோக்கடிக்கணும்னு சொன்னது யாரு? பூணூலை பிடிச்சிட்டு யார் கூட கூட்டணி போனாரு? திமுக கூட்டணி போனார். ஆமா, அதே நிலைமை தான் இன்னைக்கு வருது. அந்த குரூப் நான் யாரையும் சொல்ல விரும்பல, எனக்கு எல்லா நண்பர்கள் எல்லா இடத்துல இருக்காங்க. அவர்கள் தான் இன்றும் பாஜக என்ற விஷப்போர்வையில் சேர்ந்துக்கிட்டு என்னமோ இவங்க ஆட்சிக்கு வந்துடுற மாதிரி. ஆகிய இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் 26 தேர்தலை பொறுத்தவரையிலும் எங்கள் அன்பு தலைவர் ராகுல் காந்தி, அவருக்கு எப்பவுமே அவரை மாதிரி ஒரு தலைவர் இந்தியாவில் உலகத்திலேயே இல்லை. சுயநலமற்ற குரலற்றவன் குரலாக இருக்கிற அந்த மாபெரும் தலைவன் தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சி வரக்கூடாதுன்னு நினைப்பார். அதுக்கு காலம் இருக்கிறது, காலம் கனிய வேண்டும். அவர் தலைமையிலான காங்கிரஸ் கட்சி அகில இந்திய லெவல்ல 3 முறை தொடர் தோல்வி சந்திச்சிருக்கேன் சொல்றேன் கிட்டங்களா. அது காரணம் வந்து அவர் இல்லை, எங்க அப்பா எனக்கு இருந்தார். எங்க அப்பா என்ன பண்ணார்? ஒரு தொழில் செய்தார். தொழில் செய்து அவர் இறக்கும்போது 10 கோடிக்கு கடன் வச்சுட்டு இறந்துடுறாரு. நான் வந்து பையன், இந்த 10 கோடி கடன் கிடைக்கல. ஊழல் இல்லாததை எப்படி காங்கிரஸ் கட்சியை தோக்கடிச்சாங்கன்னா, ஊழலே செய்யாத மன்மோகன் சிங்கை, அதாவது இன்னைக்கு சொல்கிறாங்களே 56 இன்ச்சு, அந்த அடிமை 56 இன்ச்சு. இது அடிமைக்கு 56 இன்ச்சு உண்டு, உங்களுக்கு உண்டு, எனக்கு உண்டு. அடிமைக்கு 56 இன்ச்சு இந்த என்ன பிரயோஜனம்? இந்த அடிமைகளை என்ன பண்ணாங்கன்னா, இவங்க வந்து சிஏஜி 1,76,000 கோடி 76,000 கோடி ஊழல் சொல்லி 2Gன்னு சொல்லி திமுக ராஜாவை, ஏனால் அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர், அவர் வந்து தொலை தொடர்புல எங்கள் ராஜீவ் காந்தி எப்படி வந்து என்ன எண்ணம் பண்ணார்? இன்னைக்கு இந்தியாவினுடைய பொருளாதாரம் நிற்கிறதுனா அதுக்கு மாபெரும் தலைவர், கனவு கண்ட தலைவர் ராஜீவ் காந்தி. இல்லைன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஐடி இல்லைன்னு சொன்னால் இன்னைக்கு நம்ம பிச்சைக்காரன் தான், சோமாலியை விட தட்டி அதிகம் தான் நிற்கணும். அந்த தொலைத்தொடர்பு துறையை மக்கள் பயன்பாட்டிற்கு ஊரில் இருக்க குப்பனும் சுப்பனும் ஃபோனில் இன்னைக்கு பேசுகிறான். கத்திரிக்காய் விலை என்ன ஆச்சு? மீனவர்களை நடுக்கடலேருந்து கேட்குறான், இன்றைக்கி வந்து எறா என்ன விலை போகுது, மீன் என்ன விலை போகுதுன்னு அங்கேருந்து கேட்டுக்கிட்டு வர்றான். அவ்வளோ பெரிய புரட்சியை
அதாவது ராஜா மந்திரி பதவி தொலைத்தொடர்புத்துறை மந்திரி வர வரையிலும் ஒரு ஃபோன் பேசுனா 6 ரூபாய் ஒரு நிமிஷத்துக்கு 10 பைசா ஆக்கி ஃப்ரீ ஆக்கி பண்ண அந்த ராஜாவை ஓஹோ சாமானியனும் கற்றுக்கிட்டா நம்ம இந்த 3% ஒன்றும் பண்ண முடியாது. சரி சார், ராசா வந்து தாழ்த்தப்பட்டவர் சொன்னீங்க. கனிமொழி மேடம் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகமா? அப்படி நீங்கள் இல்ல நாங்கள் அவங்களும் தானே அந்த வழக்குல வந்து ஒரு அதுதாங்க சொல்றாங்க. அவங்களையும் இந்த எல்லாத்தையும் சேர்த்து போட்டா திமுக திராவிட முன்னேற்ற அந்த தேர்தல் தோத்ததுக்கு காரணமே அவங்க. குஜராத் கலவரத்துக்கு நாங்கள் ஒருத்தனை போட்டோம். அப்புறம் அவங்க இவங்களெல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்காங்க தெரியுங்களா? அது சிஏஜி அறிக்கை விட்டு இருந்தாலும் இன்னைக்கு எப்படி இருக்கான்னு தெரியுங்களா? இன்னைக்கு குறைஞ்சது 1 லட்சம் கோடியினுடைய பொருளை அந்த தான் நிர்வகிக்கிறான். இன்னொருத்தரை வந்து இன்னைக்கு வளம் கொளிக்கும் நாட்டில் அம்பாசிடராக இருக்கான். அதாவது அங்கே தான் வந்து எல்லா பணமும் சரி. இதை மாதிரி பண்ணி வந்தவங்களை அந்த மாதிரி வந்த நேரத்தில் பதவி ஏற்றுக்கிட்டார். எங்கள் அப்பா 10 கோடி கடன் வச்சுட்டு போனால் நான் என்ன பண்ணுவேன்? கடைக்காரன் பையன் தானே சொல்லுவாங்க. என் கட்சியை பார்த்து என்ன பண்ணாங்க? ராகுல் காந்தி என்ற மாமனிதன் எப்படி மன்மோகன் சிங் அதே மாதிரி ராகுல் காந்தி என்ற மாமனிதனால அன்னைக்கு இருந்த எல்லா தலைவரும் என்ன பண்ணிட்டான்? 3/4 பேர் போயிட்டு காங்கிரஸ் இதில் காங்கிரஸை விட்டுட்டு பிஜேபியில் இருக்கான். எல்லாம் மந்திரி ஆகிட்டான். அன்னைக்கு யார் பேரில் பிஜேபி குற்றம் சாட்டியதோ கொள்ளையாக கோடியாக சம்பாரிச்சுட்டாங்க அவங்கெல்லாம் இன்னைக்கு பிஜேபியில் சேர்ந்து மந்திரி ஆகிட்டான். அந்த காலகட்டத்தில் ஒரு ஊழல் கட்சின்றத போலி முத்திரை எங்க பேர்ல கொடுத்தப்பட்டது. ஊழல் கட்சி காங்கிரஸ் கட்சி மேல ஊழல் கட்சி சொல்ல திமுக தான் ஊழல் செய்து இல்ல சார் சொல்லுங்க. சிவாஜி பேர்ல யார் சார்? அந்த அம்மா பேர்ல வழக்கு போட்டீங்க சார். ஊர்ல இருக்கிற எல்லாம் எங்க சிதம்பரம் லஞ்சம் வாங்கினாரா? நாங்க வாங்கினாரா? ப்ரூவ் பண்ணீங்களா? அந்த மாதிரி எல்லார் பேர்லையும் காங்கிரஸ் மந்திரிகள் எல்லாரும் பேர்லையுமே காங்கிரஸ் ஆட்சி சார் தனிப்பட்ட திமுக ஆட்சின்னு சொல்லலை. திமுக ஆட்சினா அதுல வந்து யார் தலைமையில் இருந்த ஆட்சி? அது அமைச்சர் பதவி கொடுத்தீங்க. கைமாறு இல்ல சார், கூட்டணி தர்மமே வந்து எல்லாரும் வந்து நாங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராமினுடைய தலைவரா அன்னை சோனியா காந்தி அந்த அம்மா மாதிரி ஒரு தலைவியை பார்க்க முடியாது. இந்த மக்களுக்கு இதுல அவங்க தலைமையோட 2 முறை காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சது. தலைமையிலான காங்கிரஸ் 3 முறை சார். அதுதான் சார் சொல்ல வரேன். நீங்க அந்த ஆட்சியை விடும்போது எங்களை எப்படி சார் மன்மோகனை தோக்கடிச்சிங்க? மன்மோகன் சிங் ஆட்சி வரும்போது தானே சார் எங்க தலைவர் முடிஞ்ச பிறகு தானே எங்க தலைவர் ராகுல் காந்தி வந்தாரு தலைவரா. அதுக்கு முன்னாடியே வந்தாரு. என்ன முத்திரையோட எங்களை அனுப்பிச்சிங்க? காங்கிரஸ் ஊழல் கட்சி. இன்னைக்கு பேசுறீங்களா? காரணம் எங்களை மாதிரி ஊழல் பண்றதுக்கு வந்து இன்னைக்கு வந்து டிக்ஷனரி இல்லை. ஊழல் பண்றதுக்கு உலகத்திலே கத்துக்க வேண்டிய எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் அரசியல் தலைவரும் கத்துக்க வேண்டியது யாருக்கிட்ட? பாஜக கத்துக்கணும். ஏன்னா எங்ககிட்ட இருந்த போதெல்லாம் ஊழல்காரன் அவங்ககிட்ட போனோன்னா வாஷிங் மிஷினில் போட்டு எடுக்கிற மாதிரி அவன் வந்து உத்தமன் ஆகிட்டான். அவன் அந்த கோடியை பிடிச்சானுங்களா எடுத்தானுங்களா இவங்க சொன்னது அதெல்லாம் இல்லை. ஆகல ஊழல் கட்சி என்ற முத்திரையோடு தான் எங்களை வெளியேற்றப்பட்டது. அது திமுக மேரில் வரல. திமுக எங்களது மந்திரி யார் தலைமையில் மந்திரி சபை? டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையில் விட அந்த மன்மோகன் சிங் தலைமையில் அந்த மனிதனை பார்த்து அந்த ஒரு அவரை மாதிரியெல்லாம் ஒரு இந்தியா இன்னைக்கு அழிஞ்சு போயிட்டு இருக்கோம் சார். பொருளாதாரத்தில் இன்னைக்கு 3வது பொருளாதாரம் 4வது பொருளாதாரம் வந்து அவர் காரணம். 91 அவர் நரசிம்மராவ் பீரியடில் அவர் ஏற்படுத்தின அந்த புரட்சி தான் காரணம். அவர் மௌன புரட்சி. அவர் மௌன சாமியார் நானுங்க இவங்க. அகில அப்படி வந்த ஊழல் கட்சின்ற முத்திரையை எங்களால் எடுக்க முடியல. அது இல்லாமல் எங்கள் கூட இருந்த எங்கள் இயக்கத்தில் காங்கிரஸ் இயக்கத்தில் இருந்த கருங்காலிகள், நான் கருங்காலின்னு சொல்லுவேன். அவன் எந்த இயக்கத்தில் பிஜேபிக்கு போனால் அவன் கருங்காலி தான். நாங்களாம் இருக்கோம், பதவி இல்லாமல் இருக்கோம். எதுக்கு இருக்கோம்? காங்கிரஸ் என்ற கொள்கைக்காக இருக்கோம். நாடு காப்பாற்றப்பட வேண்டும் என்ற காரணத்துக்காக காங்கிரஸில் இருக்கோம். தனிப்பட்ட என்னுடைய நெடுஞ்செழியன் சுகத்துக்காக இல்லை, மாட்டு மக்களுடைய சுகத்துக்காக இருக்கும். அப்படி இருந்த கட்சியிலிருந்து வெளியில் போய் என்னைக்கு போனாங்க. அவங்களாம் வந்து சேர்ந்து தான் எங்களை சாகடிச்சாங்க. ராகுல் காந்தி என்ன சார் பண்ண முடியும்? போகும்போது ஒருத்தனை ஒரு கொலை பண்ணிட்டு போனா அவன் கொலைகாரன் புள்ள தானே சார் சொல்லுவீங்க. கண்டிப்பா நீங்கள் எவ்வளோ யோகினா இருந்தாலும் நீங்கள் யார் நான் ஒரு கொலை பண்ணிட்டு என் பையன் போகிறான்னு சொன்னீங்கன்னா சொல்லுவீங்க. அந்த பையனை முதல்ல வந்து சொல்ல மாட்டீங்க. கொலைகாரன் புள்ள வரான்னு தானே சொல்லுவீங்க. ஊழல் செய்த கட்சியினுடைய மாபெரும் தலைவர் வராருன்னு சொன்னாங்க. அப்படி தான் எங்கள் காங்கிரஸ் கட்சி. எப்படின்னு சொன்னால் ஊடகங்கள், பண முதலாளிகள் இவங்களாம் சேர்ந்து மன்மோகன் சிங் ஒரு பெரிய சீர்திருத்தத்தை கொண்டாந்தார். எப்படி சொன்னால் நம்மளதில் சுதந்திரமாகிட்டோம் மோராஜி தேசாய் காலத்தில் வந்துட்ட பிறகு இந்த மக்களுடைய ஏற்றத்தாழ்வுன்னு ஒன்று இருக்குது. அதாவது இன்றைக்கி என்னன்னா இன்றைக்கி 100 கோடி சொத்து இருக்குன்னு சொன்னால் இந்த 100 கோடி சொத்தில் 95 கோடி வந்து 10 பேர்கிட்ட இருந்தது. 5 கோடி சொத்து தான் மீதி இருக்கிற இந்த 100 கோடி மக்கள்லாம் 95 கோடி மக்கள்கிட்ட இருந்தது. 95 கோடி யார்கிட்ட இருக்குது? 95 கோடி பணம் வந்து இந்த 15 பேர்கிட்ட, மீதி இருக்கிற 5 கோடி பணம் தான் மற்றவங்க கிட்ட இருந்தது. ஸோ ஒரு பொருளாதாரத்தில்
அதுதான் ஏற்றத்தாழ்வு பொருளாதாரம். அப்படி பண்ணும்போது தான் வந்து என்ன வருதுன்னா புரட்சிகள் ஏற்படும். இந்த பொருளாதாரத்தை அப்படியே விட்டுட்டா அது புரட்சி ஏற்படும். அதை சரி பண்ணுறதுக்கு தான் 91ல் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தார். அந்த ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்து அந்த ரிஃபார்ம்ஸினுடைய தாக்கம் நல்லா வரும்போது இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்பதற்காக மன்மோகன் சிங் சில தலை சிறந்த திட்டங்களை கொண்டு வந்தார். அந்த திட்டங்கள் கொண்டு வந்துடும்போது என்ன ஆச்சுன்னா ஈக்குவாலிட்டி ஆகிடும். அதாவது ஒரே நாளில் வந்து மந்திரத்தில் மாங்காய் காய்க்க வைக்க முடியாது, மோடி மஸ்தான் வித்தை காட்ட முடியாது. ஒரு ஜனநாயக நாட்டில் ஒவ்வொரு சீர்திருத்தங்களும் ஒரு 10 வருஷம் தேவை. ஒவ்வொரு சீர்திருத்தம் மினிமம் 10 வருஷம் தேவை. அதான் காங்கிரஸ் பண்ணிச்சு. பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, தொழில் புரட்சி, ஐடி புரட்சின்னு பண்ணிக்கிட்டே வந்து ஒவ்வொரு 10 வருஷ காலத்தில் நீங்கள் எடுத்து பாருங்கள் காங்கிரஸ் பண்ணதெல்லாம். பண்டித ஜவஹர்லால் நேரு ஆரம்பித்து அதாவது குண்டு ஊசி கூட தயாரிக்க முடியாது நம்மளை வந்து இன்றைக்கி நம்ம சந்திரனுக்கு அனுப்புகிறோம், சூரியனுக்கு அனுப்புகிறோம், இன்றைக்கி எல்லாம் வச்சுட்டு இருக்குன்னா காரணம் அந்த மாதிரி ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் ஒவ்வொரு கொள்கையை காங்கிரஸ் வகுத்துன்றதால தான் இன்றைக்கி இந்தியா இருக்குது. இவங்கள மாதிரி நாங்கள் வந்து கடவுள் நான் கும்பிட்றேன் சார், நானும் கோயிலுக்கு போகிறேன், இவனை கடவுளை வச்சு வியாபாரம் பண்ணுறது இல்லை. கடவுளை வச்சு இவனை அப்துல் ரஹ்மானையும் பீட்டரையும் அதுக்கப்புறம் ஜெயில் சிங்கையும் பிரிக்கலை. நாங்கள் எல்லாம் நான் வேற கடவுள் கும்பிட்றேன், நீங்கள் வேற கம்பல் கும்பிட்ற, அவர் வேற கடவுள் கும்பிட்டு கும்பிட்றார். ஆனால் எல்லோரும் இந்தியர்கள் என்ற ஒரே காரணத்தை இதை வந்து நாங்கள் வளர்த்தோம். அப்படி தான் வளர்த்தோம். உடனே சொல்லுவாங்க ராஜீவ் காந்தி மரணம் போது இந்திரா காந்தி மரணம் போது டெல்லியில் படுக்கல, அதற்காக பகிரங்க மன்னிப்பு கேட்டவர் நாங்கள். இந்திரா காந்தி உடனே எமர்ஜென்சி பற்றி பேசி எமர்ஜென்சிக்காக பகிரங்க மன்னிப்பு கேட்டு திருப்பி அம்மா வந்து 380 தொகுதிக்கு மேலே ஜெயிச்சு பிரதமரானாங்க. அகையில மக்கள் வந்து ஆஹா அப்படி எமர்ஜென்சி அப்படியே இல்லை, அது இனிமேல் என் வாழ்நாளில் எமர்ஜென்சி வரக்கூடாதுன்னு சொன்ன அந்த அம்மையார் போட்ட சட்டம் தான் இன்றைக்கி இருக்குது. அகையில காங்கிரஸ் அந்த ஏற்றத்தாழ்வுகளை வந்து குறைக்கணும் பொழுது இந்த பணக்கார வர்க்கம் எப்பவுமே பணக்கார வர்க்கம் ஒரு மாதிரி தான் இருக்கும். அந்த பணக்கார வர்க்கம் நினச்சி எப்படி இருந்தாலும் இந்த காங்கிரஸ் இனிமேல் தோக்கடிக்கணும். எல்லாம் கூட்டணி சேர்ந்தாங்க. அதிகார மட்டத்தில் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி எப்படி பார்லிமெண்ட்டில் கதித்தாரோ இன்றைக்கி இந்த 140 கோடி மக்கள் ஆள்றது யார் தெரியுங்களா? மந்திரிகள் இல்லை, எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் இல்லை, 100 அதிகாரிகள், அந்த 90 ஆஃபீஸர்ஸ் செக்ரட்டரிஸ், அந்த 90 பேரில் 5 பேர் தான் மற்றவன் யார் குப்பனுக்கும் சுப்பனுக்கும் பணியாற்றக்கூடிய சேவை செய்யக்கூடிய பேர் 5 செக்ரட்டரி தான் இருக்கான். 85% இந்த 2% வேலை செய்கிற 3% வேலை செய்கிறவன் தான் இருக்கான். அப்போ எப்படி அந்த திட்டங்கள் வந்து அவங்களுக்கு போய் சேரும் அப்படின்னு கச்சித்தார் எங்கள் தலைவர். அவர் சும்மா கத்திக்கல ராகுல் காந்தி உங்களுக்கும் எனக்கும் தான் சண்டை போட்டார் தெரியல, உங்கள் பத்திரிகையாளர்களுக்கும் இன்றைக்கி ஊடகத்துறைக்கும் எல்லாத்துக்கும் தான் சேர்ந்து சண்டை போட்டார். 85% பேர் வந்து 140 கோடி மக்கள் தொகுதியில் இருக்கிற இதில் வந்து 85 அதிகாரிகள் 90 அதிகாரிகள் 85 அதிகாரிகள் மேல்தட்டு வர்க்கத்தை சார்ந்தவையா. 5 பேர் தான் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, மைனாரிட்டிக்கு இருக்கிற 5 செக்ரட்டரி தான் ஐயா. அவன் தானே வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ பணம் வளர்ச்சி கொடுக்குறது. 190 மீது 10 பேர் யாரு இல்லை 90% 100 பேர்ல 90 செயலாளர்கள். அந்த 90 85 செயலாளர்கள் அவங்க 5 பேர் தான் நாங்கள். ஓகே ஓகே சார். ஆகையால் இதை இந்த இந்த இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மோடி ஆட்சியில் இன்றைக்கி நம்மளுக்கு இருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வித்தியாசம் பிடி போடுச்சு. 2 இல்லை விரல் விட்டு எண்ணக்கூடிய 5 பேர். இன்றைக்கு கூட அமெரிக்காவில் இருந்த முன்னாள் ட்ரேட் ஒப்பந்தம் போடுற ஒரு அதிகாரி ட்ரம்ப்பினுடைய எய்டு என்ன சொல்லியிருக்கான்னா, நாங்கள் வந்து இந்த இதை பற்றி பேசும்போது ட்ரேடை பற்றி பேசும்போது வர்த்தகத்தை பற்றி பேசும்போது நாங்கள் எதையுமே கண்டுக்கல. இந்தியாவில் இருக்க 15 பெரிய பணக்காரனுடைய லிஸ்ட்டை கையில் வச்சுக்கணும். யார் அவனுடைய ஆட்டோபயோகிராஃபின்னு சொல்லுவோம். அவனுடைய இதை வச்சுக்கிட்டு இவர்களுக்கு நன்மை செய்தால் போகிறோம் அப்படின்னு தான் நாங்கள் வந்து பண்ணோம். அதையே தான் பண்ணாங்கன்னு அவனு சொல்கிறான். ஓகே சார். இதனால தான் காங்கிரஸ் தோல்வி வந்து எது நீங்கள் என்ன நினச்சிங்க? ராஜீவ் காந்திக்கு தோல்வி தனிப்பட்ட ராகுல் காந்திக்கு தோல்வி அல்ல, அது ஒவ்வொரு இந்தியனுக்கும் ஏற்பட்ட. அதாவது இப்போ நான்லாம் வந்து ஒரு 60 வயசு வாரிட்டேன், நீங்களாம் வந்து இளைஞர்கள்லாம் வந்து இருக்காங்க. இந்த இளைஞர்கள் வாழ்வு என்ன ஆகும்? சூனியம் ஆகிடுங்க. ராகுல் காந்தி இந்த சூனியத்திலிருந்து மக்களை காப்பாற்றுக்காக தன்னையே நெருப்பாற்றல் நடந்துகிட்டு இருக்கார். இதுதான் உண்மை. காங்கிரஸ் தோக்கல. காங்கிரஸ் தத்துவம் இந்தியா என்ற நாடு இருக்கும் வரையில் காங்கிரஸை தோற்கடிக்க எவனாலும் முடியாது. ஓகே சார், உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.